ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்கூல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்ட் 4 பார்க்கலாம். நம்ம வந்து யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து இந்த செகண்டில் 10 மீட்டர் பர் செகண்ட்னா அடுத்த செகண்ட் 10 மீட்டர் பர் செகண்ட் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. நான் யூனிஃபார்ம் மோஷன் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு. இப்போ இந்த செகண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அடுத்த செகண்டில் 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் அக்சலரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதான் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மோஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அரிஸ்டோட்டல்ஸ் fallacy பார்த்தோம். அவர் என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாருன்னா, அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரிக்வயர்ட் டு கீப் அ பாடி இன் மோஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை ஒப்போஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தேவைப்படுச்சே தவிர பாடியை மோஷனில் வைக்கிறதுக்கு தேவைப்படல. அப்புறம் லா ஆஃப் இனர்ஷியா பற்றி பார்த்தோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்தோம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். அப்புறம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் இம்பல்ஸ், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் இம்பல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன பார்த்தோம். டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை வச்சு தான் ரிலேட் ஆகும். அதோட பேஸ் வச்சு தான் இது நடக்குது. ஸோ என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இன்றைக்கி பார்ட் 4ல் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லைன்னா அது ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. Mutual forces between pairs of particles in the system can cause momentum change in individual particles. But since the mutual forces for each pair are equal and opposite, the momentum changes cancel in pairs and the total momentum remains unchanged. This fact is known as the law of conservation of momentum. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபோர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு பார்ட்டிக்கலில், அது வந்து எப்போவுமே பேரில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் எப்பவும் பேரில் தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ த சிஸ்டம் கேன் காஸ் மொமெண்டம் சேஞ்ச் இன் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ்லையும் மொமெண்டம் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க. பட் சின்ஸ் த மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் ஃபார் ஈச் பேர் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், நம்ம தேர்ட் லாவில் படித்த மாதிரியே டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ற மாதிரி மியூச்சுவல் ஃபோர்ஸஸ்க்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே கண்டிப்பாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். த மொமெண்டம் சேஞ்சஸ் கேன்சல்ஸ் இன் பேர்ஸ். ஸோ அந்த ரெண்டு இதுவுமே கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோவில் வந்து நிற்கும். மொமெண்டம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அதை தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆஃப் இன்டராக்டிங் பார்ட்டிகல்ஸ் இஸ் கன்சர்வ்ட். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி பார்த்துருப்போம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A bullet is fired from a gun. If the force on the bullet by the gun is F, the force on the gun by the bullet is minus F. According to the third law, the two forces act for a common interval of time, delta t. According to the second law, F delta t is the change in momentum of the bullet, and negative F delta t is the change in momentum of the gun. Since initially both are at rest, the change in momentum equals the final momentum for each. Thus, if Pb is the momentum of the bullet after firing and Pg is the recoil momentum of the gun, Pg equals minus Pb. That is, Pg plus Pg, Pb plus Pg equals 0. That is, the total momentum of the bullet plus gun system is conserved. அதாவது இப்போ நம்ம ஒரு புல்லட்லேருந்து ஒரு கன்னை வந்து ஒரு கன்லேருந்து நம்ம ஒரு புல்லட்டை சுடுறோம். இந்த கன்னை வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த புல்லட்டில் எக்ஸர்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸ் அந்த புல்லட்டும் கன் மேலே எக்ஸர்ட் பண்ணுது. அதை தான் நம்ம ரீகாயில்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த கன் புல்லட் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம வந்து பாசிட்டிவ் எஃப்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அந்த புல்லட் கன் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம நெகட்டிவ் எஃப்னு வச்சுக்குவோம். ஸோ அக்கார்டிங் டு த தேர்ட் லா, டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் equal and opposite reaction. The two forces act for a common interval of time delta t ன்னு சொல்றாங்க. According to the second law வந்து நம்ம வந்து momentum பற்றி பார்த்தோம். So force into delta t is the change in momentum of the bullet.
and if negative F into delta T is a change in momentum of gun. ஸோ ஃபோர்ஸும் டெல்டா டீன்றது டைம் இன்டர்வல் நமக்கு தெரியும். அதுவும் நம்ம பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து புல்லட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எஃப் இருக்குல்ல, அது வந்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த கன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இனிஷியலி போத் ஆர் அட் ரெஸ்ட், த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் த ஃபைனல் மொமெண்டம் ஃபார் ஈச். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்துட்டு ஈக்குவல்ஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டமும் ஃபைனல் மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டுத்துக்குமே. Thus, if PB is the momentum of the bullet after firing and PG is the recoil momentum of the gun, அப்படி இருக்கும்போது நமக்கு PG ஈக்குவல்ஸ் மைனஸ் பிபின்னு வந்துடும். அதாவது மொமெண்டம் ஆஃப் த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த கன்னும் கன் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த புல்லட். ஸோ ஈக்குவல்ஸ் மைனஸ் பிபி. அதாவது அதுக்கப்புறம் நம்ம மைனஸ் பிபி இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் பிபி ஆயிரும், இந்த பக்கம் 0 இருக்கும் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். தேர்ஃபோர் கன்சர்வ்டு மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இதை தான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்க்கான நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஈக்குவலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். Equilibrium of a particle in mechanics refers to the situation when the net external force on the particle is zero. According to the first law, this means that the particle is either at rest or in uniform motion. If two forces F1 and F2 act on a particle, equilibrium requires F1 equals negative F2. That is, the two forces on the particle must be equal and opposite. Equilibrium under three concurrent forces F1, F2 and F3 requires that the vector sum of three forces is 0. F1 plus F2 plus F3 gives 0. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகலுக்கு சொல்கிறாங்க. ஈக்குலிபிரியம் ஆஃப் அ பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிக்கணுமா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிகளுக்கு 0வாக இருக்கணும். அதாவது இப்போ இப்போ ஒரு பார்ட்டிகல் ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று நார்மல். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் அவுட் ஆகி நம்ம ஈக்குவலாக தான் இருக்கும், 0வில் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த டேபிள் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கா, ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. நம்ம எப்போவுமே நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தான் கேல்குலேட் பண்ணணும். If two forces F1 and F2 act on a particle, equilibrium requires F1 equals negative F2. இதுதான் வந்து நம்ம ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து பார்ட் 5ல் பார்க்கலாம்.